Good morning. இப்போ வந்து மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் 7th செமஸ்டரில் சிமுலேஷன் அண்ட் அனாலிசிஸ் லேபார்ட்டரியில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ஃபோர்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட் ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் ஆஃப் பீம். இதை வந்து எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வந்து ANSYS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் 16.0. அதில் வந்து மெயின் 3 ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ப்ரீ ப்ராசஸிங், சொல்யூஷன் அண்டு போஸ்ட் ப்ராசஸிங். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ANSYS சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டார்ட்டில் போயிட்டு நம்ம வந்து ANSYS 16.0 வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து மெக்கானிக்கல் APTL ப்ராடக்ட் லான்ச்சர் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, கிளிக் பண்ணோன்னா நமக்கு மெக்கானிக்கல் APTL ப்ராடக்ட் லான்ச்சர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி வந்து செட் பண்ணுறோம். ஓகே, ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறப்ப இமேஜ் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ இ டிரைவில் வந்து நம்ம யூசர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஜாப்புக்கான நேம் வந்து எக்ஸைஸ் நம்பர் 4ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, 4th எக்ஸைஸ், அதனால எக்ஸைஸ் நம்பர் 4. நெக்ஸ்ட் வந்து ரன்னை வந்து கிளிக் பண்ணுறோம். ஓகே, ரன்னை கிளிக் பண்ணி நமக்கு ANSYS சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ப்ரிஃபரன்ஸ் இதில் வந்து ஸ்ட்ரக்சரல். ஓகே, ஸ்ட்ரக்சரல் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸரில் எலமெண்ட் டைப் அண்ட் ஆட். நெக்ஸ்ட் ஆட் எலமெண்ட், தென் பீம். ஓகேவா, நம்ம வந்து மோட் ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் ஆஃப் பீம் தான் செய்கிறோம். அப்போ பீம் செலக்ட் பண்ணிட்டு பீமில் வந்து 2 node 188 வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸில் எலமெண்டோட நம்ம செலக்ட் பண்ணுற எலமெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், யங்ஸ் மாடுலஸ் அண்ட் பாய்சான் ரேஷியோஸ் வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்ட்ரக்சரல், தென் லீனியர் கீழே எலாஸ்டிக் அண்ட் ஐசோட்ரோபிக். நெக்ஸ்ட் யங்ஸ் மாடுலஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின்ஸில் வந்து யங்ஸ் மாடுலஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 206 ஜிகாபாஸ்கல். ஓகே, ஜிகாபாஸ்கல் வந்து நம்ம நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணோம். நமக்கு ஆல் யூனிட்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது. ஓகே, அப்போ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணோம். இப்போ 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ வந்து ஜிகாபாஸ்கல் மீன்ஸ் 10⁹ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். 206 10⁹ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம ஃபைனலாக 2.06 into 10⁻11 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாய்சான் ரேஷியோ 0.25, டென்சிட்டி 7.83 into 10⁻3. அப்போ 10⁻3 இருக்கிறதால நம்ம 7830 எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ANSYS அதில் யங்ஸ் மாடுலஸ் 2.06 e⁻11, Poisson ratio is 0.3. next click OK. Okay, next வந்து density வந்து 7830. next click OK. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், செக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ்ல பீம் வந்து மேக் பண்ண போகிறோம். பீம் காமன் செக்ஷன் கிளிக் பண்ணிட்டு நமக்கு ஸ்கொயர், அப்போ அதோட வேல்யூஸ் வந்து 0.01 அண்டு 0.01. நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பீம் வந்து செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாடலிங்ல கிரியேட் அண்ட் கீ பாயிண்ட்ஸ். ஓகே, கீ பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்ஆக்டிவ் CS, தென் ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் வந்து 0,0. நெக்ஸ்ட் அப்ளை. நெக்ஸ்ட் செகண்ட் கீ பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸோட டிஸ்டன்ஸ் 10 meters. ஓகே, 10 meters நம்ம கொஸ்டின்ஸ்ல இருக்கு 10 meters. Okay, 10 meters and the square section 0.01 meter into 0.01 meter. 10 meters வந்து length இருக்கிறதால அந்த 10 meters நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா, 10 meters. next click OK. next minimize பண்ணிட்டு lines click பண்ணி lines வந்து create பண்ண போறோம். straight lines, then first key points and second key points and click OK. ஓகே, அப்போ மாடலிங் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மாடலிங் கிரியேட் பண்ண அப்புறம் மெஸ்ஸிங். ஓகே, மெஸ்ஸிங்கில் போயிட்டு சைஸ் கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறீங்க. மேனுவல் சைஸில்
lines. Okay, lines and all lines click பண்ணிட்டு நம்ம element ஓட divisions எவ்வளவு divisions அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறோம். இப்போ 25 divisions. next okay. Okay, 25 divisions வந்து அந்த லைன் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. next வந்து நம்ம mesh. Okay, meshல lines. meshல வந்து lines, then pick all. Okay, எல்லா lines நம்ம click பண்ணி நம்ம mesh பண்ணியாச்சு. Okay, next meshing வந்து minimize பண்ணிட்டு solutions வந்து நம்ம define loads. Okay, defines loads. அதுல வந்து structural apply and structural displacement on nodes and you can click a node points and click OK. அப்ப நம்ம first point வந்து fix பண்ண போறோம். Okay, all degree of freedom. Okay, all degree of click பண்ணிட்டு displacement வந்து 0 values, then click OK. அப்ப fix ஆயிடுச்சு. Okay, next வந்து நம்ம analysis type வந்து select பண்றோம். Okay, அப்ப analysis type new analysis model. Okay, model, then click OK. next வந்து analysis optionல உங்களுக்கு வந்து already select ஆயிருக்கு. Okay, இதுல வந்து number of modes to extract வந்து நம்ம select பண்றோம் 5. Okay, next click OK. இதுல வந்து start frequency வந்து நமக்கு வந்து 0 and வந்து end frequency வந்து நமக்கு 10,000. Okay, next click OK. அப்ப solutions எல்லாம் apply பண்ணியாச்சு. next வந்து click solve. Okay, solve current LS. click பண்ணிட்டு இதுல OK கொடுத்தோம்னா நமக்கு solution is done. அப்ப problem வந்து completed. எல்லா dataஸும் feed பண்ணிட்டோம். Okay, next close. next இத close பண்ணிட்டு solutions வந்து minimize பண்ணிரோம். next general post processor. Okay, general post processing select பண்ணிட்டு இதுல வந்து நம்ம வந்து result வந்து produce பண்ண போறோம். Okay, அப்ப result produce பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு result produce பண்ண போறோம். அப்ப read result. Okay, set of first set and next set அப்படி சொல்லிட்டு number of set of result வந்து நம்ம read பண்ண போறோம். அப்ப first read result ல போய்ட்டு first set, click first set, then you can go to plot result. plot result ல deform shape result. Okay, deform shape, deform plus undeformed shape, then click OK. Okay, அப்ப நமக்கு வந்து result first result வந்து produce ஆயிருக்கும். இத வந்து நம்ம report generate பண்ணோம். Okay, அப்ப file ல போய்ட்டு report generator, next append and click OK. Okay, next you can capture this image. Okay, image capture, then click OK. Okay, first image capture பண்ணியாச்சு. next close பண்ணிட்டு again you can go to read result, then next set. Okay, next set, click next set and plot result and go to deform shape, then click OK. then your result will be appeared. then again you go to file and report generator, append and click OK. then image capture, then click OK. second image is captured. then close. again you can go to read result and next set, then again plot result and deform shape and click OK. then next result is shown. then you can go to file and report generator, append and click OK. again image capture, then click OK. image is captured. again close it. then go to read result, next set, then plot result, again deform shape, then click OK. our result is appeared. then go to file and report generator, append and click OK. again image capture. Okay, then close it. again you go to read result and then next set. Okay, next set and plot result, deform shape and click OK. then you can go to file, report generator, then click OK. then image capture, then OK. then close it. Okay, likewise you can read the results. Okay, that's it. This is our mode frequency analysis of beam. Okay, thank you.